ஒரு விஷயத்தை பத்தி எந்த ஆணும் பேச மாட்டாங்க. என்னன்னா, உங்க மனைவி வந்து வேற ஒரு ஆண்கள் கிட்ட பழகலாமா, நட்பு கொண்டாடலாமா, நட்பா இருக்கலாமான்னு கேட்டா அது எப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி பெண்ணியம் அப்படின்னு பேசுவாங்க. நீங்களே வந்து பெண்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சம அளவு சீட்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஆனா இந்தியாலேயே ஏன் உலகத்திலே ஒரே ஒரு கட்சி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமை தேர்தல் அரசியலை கொடுத்ததுன்னா அது எங்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பாரதிதாசன் ஒரு மேடையில வந்து பாரதியார் எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்கு சொல்லியிருக்காரு. என்னோட மகள் வங்காள தேசத்துக்கு போய் வேற ஒரு சாதிக்கார பையனோட போய் நான் ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா அப்படின்னு கடிதம் எழுதுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் உங்களுக்கு சாதி வெறியனா? பாரதியார் வந்து பெண்ணியத்தை வந்து வெறும் பேச்சுல மட்டும் காமிச்சிட்டு போனவர் இல்ல, நடைமுறையில பெண்ணியம் காமிச்சவர். அனைவரையும் சமமாக பார்த்ததனால், சாதி வெறி இல்லாமல் அனைவரையும் பார்த்ததால், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்ததால், பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்ததால் எங்களின் பெரியார் பாரதியே.